ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் டு ஃபிசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரை முத்து காமெடி வீடியோஸ் தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயும் வந்து 6 ஷார்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஷார்ட்ஸை நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ பண்ணிடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வீடியோ மதுரை ஃபைட் காமெடி, அந்த வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட். பக்கத்தில் உட்காந்து ஒரு எதிர்த்தாப்பு ரெண்டு பேரும் அடிச்சு மாண்டு புளிதில் பிறண்டு கிடக்காங்க. ஓகே, பக்கத்தில் உட்காந்து வேமா இறங்கி போய் அவங்க ரெண்டு பேரும் சத்துன்னு செவில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்து உட்காந்தேன். சார் தெரிஞ்சவங்களா? எப்பா தெரிஞ்சவங்க தெரியலாம். அப்புறம் இந்த மாதிரி நேரத்தில் அடிச்சாத்தே திருப்பி அடிக்க மாட்டாங்க. அவன் பாரு அடிச்சு பலருக்கு எங்கள் ஆளை பயன்படுத்திக்காங்க. இது கரெக்டாக ஞாரமாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ செகண்ட் வீடியோ பார்த்துருவான். ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. முனிவர் காமெடி. தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் தவத்தை கெடுக்கிறதுக்கு மேனகை வந்திருக்கு. சீட்டை அடிச்சு விரட்டிட்டேன். மேனகை ஓடு ஓடு. குருநாதர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தவத்தை கெடுக்க பார்க்குற ஓடு அப்படி விரட்டிட்டார். தவம் முடிஞ்சு முனிவர் எந்திரிச்சார். குருநாதரே, நீங்கள் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மேனகை வந்துச்சு உங்கள் தவத்தை கெடுக்க, அடிச்சு விரட்டிட்டேன். சப்புன்னு இவர் அடிச்சார் சீடரை. ஏண்டா அடப்பில்லை, நான் தவம் இருந்ததே அதுக்கு தானடா, அதவே நீ காலி பண்ணிட்டியா அப்படின்னா. ஸோ இது இந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சு. தேர்ட் வீடியோ பார்த்துருவான். ஒரு ஆள் மோதிரம் ரிங் காமெடி. ஓகே, மோதிரத்தை வாங்கிட்டு இது யாராவது பார்க்க மாட்டாங்களா, பாராட்ட மாட்டாங்க, அப்படி ஒரு சந்தோஷம். எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே பாருங்க வானத்தை, இங்கே பாருங்க, இங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்கன்னு ஒருத்தன் ஒன்றும் சொல்லலை. அவன் பாட்டு போயிட்டாங்க. வகுத்திருச்சலாகி போச்சு. இன்னைக்கு தான் காலையில் வாங்கிட்டு வந்து ஒருத்தன் பாராட்ட மாட்டேன்றானே. மதிய சாப்பாடுக்கு பின்னாடி வந்து மோதிரம் வாங்கிட்டு போட்டிருக்காங்க. வாங்க அப்படின்னு ஆத்திருக்கான். அப்பயாச்சும் இந்த மோதிரத்தை எவனாச்சும் பார்க்க மாட்டான்னு அப்பயும் ஒருத்தன் ஒன்றும் சொல்ல. வெந்துட்டேன் மனுஷன். நைட்டு படுத்திருந்தப்போ 3 மணிக்கு ஊரில் 4-5 வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. பூரா ஓடி போய் தண்ணியை மோந்து ஊற்றி அமர்த்திக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு ஓடுறாங்க, இங்கிட்டு ஒரு சில கிளவி ஓடுது. இவன் இடையில இங்கிட்டு போய் ஊற்றுங்க, அங்கிட்டு போய் ஊற்றுங்க, அப்பயாவது பார்ப்பாங்களான்னு சொல்லி இங்கிட்டு ஊற்றுங்க அங்கிட்டு ஊற்றுங்க. அதில் ஒரு கிளவி வந்து, ஏடா குமரேசா மோதிரம் புதுசா? ஊருவட்ட கிளவி. இதை காலையில் கேட்டிருந்தா நான் இதுக்கு இத்தனை வீட்டுக்கு தீ வைக்கிறேன் அப்படி. தீ வச்சதே பண்ணானா? ஸோ இந்த வீடியோ வேறு லெவல் காமெடியாக இருக்குது. ஸோ ஃபோர்த் வீடியோ பார்த்துருவோம். மதுரை முத்து ஸ்டாண்டப் காமெடி. அப்படி ஓப்பன் பண்ணி அந்த ஆயில் பாய்ச்சிட்டு போய் இருக்கான். ஃபஸ்ட் எனக்கு இப்படி ஒரு கிரிக்கெட் நம்ம பார்த்தே இல்லையே. கார் பேண்ட் ஓப்பன் பண்ணி ஆயில் பாய்ச்சிட்டு போய் வாயை திறந்து சிரிக்கிறானே. என்னடா சிரிச்சா ஆயில் கூடுமாம்ல? சிரிச்சா ஆயில் கூடுமா? லைட்டாக வந்து கிரிஞ்சு காமெடி இது. ஸோ ஃபிஃப்த் வீடியோ பார்த்துருவோம். டீ காமெடி இது. போட்டிருக்கீங்க இனிப்பே இல்லை. அவன் என்னங்க டீ போட்டிருக்கீங்க, ஒரு டேஸ்டே இல்லைங்க. மூணாவது டீயாங்க, அது சூடே இல்லைங்க. உங்களுக்கு 3 பேருக்கும் அறிவே இல்லைடா. ஏன்டா களி வச்சு தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டு டீ இல்லை சுவை இல்லை அது இல்லைன்னு போறீங்களா? அவங்க உடம்பு உயிரெல்லாம் போகிறா அப்படின்னா தெரிஞ்சு ஓடிட்டாங்க. ஓசி டீ குடிக்கிறவங்க போல வரணும். ஸோ இது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ சிக்ஸ்த் வீடியோ கூப்பிட்டு பண்ண மாட்டான். கட்டிடுவான். எவ்வளோ கட்டணும்? வீடை முதல்ல கட்டுறதுக்கு சொல்ல பண்ணணும். ஐயா கீழே கட்டணும்னா 1 லட்ச ரூபா ஆகும். மாடி வீடுக்கு ஒரு 50,000 ரூபா ஆகும். ரெடியா அப்படின்னு. ஐயோ என்கிட்ட இப்போதைக்கு 50,000 இருக்கு, மூல மாடியை மட்டும் கட்டி கொடு, அப்புறம் வசதி அப்படி கீழே கட்டிக்கிடுவான். அது என்ன செய்வேன்? கட்டி தூஞ்சல் மாதிரி தொங்க விட முடியும். தொங்க விட முடியும். ஸோ செமையாக காமெடி வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. 6 காமெடி ஷார்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து ரியாக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த வீடு கட்டுறது பாருங்கள், மாடி கட்டி கட்டி கொடுக்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த காமெடியும் அந்த டீ காமெடி அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. லைட்டாக ஒரு சில இதெல்லாம் அப்படியே லைட்டாக கிரிஞ்சு காமெடி மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே காமெடியும் சூப்பர். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ மதுரை முத்து அண்ணா பற்றி சொல்லணும்னா அவர் வேறு லெவலு. சரியான காமெடி போடுவார். ஸ்டாண்டப் காமெடி எல்லா காமெடியும் போடுவார். வேறு லெவலு மாஸ் அவர். ஸோ அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ பண்ண மாட்டான் சேனல் அப்படிங்கிறவங்க வந்து அவரோட காமெடியை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி போடுறாங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. அப்படியே ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் போய் அப்படியே நல்லா தாடி மீசெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களும் வேறு லெவலில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வீடியோஸ் தான் இப்போ நான் வந்து எடுத்து ரியாக்ட் பண்ணேன். ஸோ வேறு லெவலில் வந்து சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க.
ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான காமெடி ரியாக்ஷன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.